கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். நாள் வார்த்தைக்காக எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, உடைய அன்பின் பாதத்தில் ஆண்டவரே, நாங்கள் ஒருமைக்கு நாங்கள் கடந்து வருகிறோம். இன்றைய நாளுடைய உடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். தேவனாய் கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு சரியாய் கொடுக்க பலன் தாரும். இந்த மண்ணோட்டு கொடுத்து நம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும். கேட்க போகிற இந்த வார்த்தைகளை கேட்க போகிற பிள்ளைகளுக்குள்ளே அது ஆசீர்வாதமான சூழ்நிலைகளை உண்டாக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. கடந்த வியாழக்கிழமை அன்று திடீரென்று நமக்கு நன்கு பரிச்சயமான ஒரு வசனத்தை தேவனாய் கர்த்தர் திரும்ப திரும்ப என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருந்தார். அதான் இன்னைக்கு உங்களோடு கூட பிரசங்கிக்கும்படியா நான் வாஞ்சிக்கிறேன். சங்கீதம் 91 அதிகாரம் 14 வசனம். அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. எல்லாருக்கும் சின்ன வயசுலேயே மனப்பாடமா படிக்கிற சங்கீதத்தினுடைய ஒன்று, எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிந்த பகுதி. 2 ஆசீர்வாதங்கள் அதில் சொல்லப்படுகிறது. ஒன்று விடுவிப்பு, 2வது உயர்ந்த அடைக்கலத்தினுடைய ஆசீர்வாதம். 2 ஆசீர்வாதங்கள் இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய திட்டமே அதுதான். எல்லாருடைய வாழ்க்கையிலும் முதல்ல விடுதலை, அப்புறம் ஆசீர்வாதம். இதுதான் தேவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறதான சிஸ்டம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தராகிய தேவன் மீட்டு கொண்டு வந்தார், விடுவித்தார். விடுவித்து அப்படியே வனாந்தரத்துல விடல, அப்படி விட்டு விட்டாரா? விடுதலை கொடுத்தாச்சு இல்லையா? அதோட முடிஞ்சது இல்லையா? எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்தாங்க, சரி எல்லாத்தையும் மீட்டாச்சு. மீட்டு அப்படியே வனாந்தரத்தில் விட்டு எப்படியோ வாழ்ப்பா அப்படின்னு கர்த்தர் விடலை இல்லையா? அவருக்குள்ள 2 இருந்துச்சு. ஒன்று என்னன்னா, உன்னை நான் விடுவிப்பேன் ஓங்கிய புயத்தோடு, அதே மாதிரி பாலும் தேனும் ஓடுகிற நலவும் விசாலவுமான ஆசீர்வாதத்துக்குள்ள உன்னை நினைச்சுவேன், அந்த தேசத்துக்குள்ள கொண்டு போவேன். இது கர்த்தருடைய அஜெண்டா. இப்ப தேவனுடைய பார்வையில் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது விடுதலை, 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தினுடைய உயர்வு. இந்த 2 தான் இங்க சொல்லப்படுது. இப்ப இதே சங்கீதத்துல எப்படி அந்த விடுதலை வருதுன்னு சொல்றாரு. உயர்ந்த அடைக்கலம்னா என்னன்னு தேவனாய் கர்த்தர் நினைச்சாரு, அவர் சொல்லுகிறாரு. அதனுடைய முதல் வரி உங்களுக்கு நன்றாய் தெரியும். அவன் என் மீது வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை நான் விடுவிப்பேன். ஆங்கில வேதாமம் சொல்லுது, அவன் என் மீது அன்பாய் இருந்தபடியினால், என் மீது அவனுடைய லவ்வ காமிச்சபடினால அவனை நான் என்ன செய்வேன், நான் விடுவிப்பேன் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. இப்போ வாஞ்சைனா என்ன பிரதர்? அன்பு. இங்கிலீஷ் பைபிள் அடவா போட்டிருக்குது அன்பு. அதுதான் வாஞ்சை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற நிறைய காரியங்கள் மீது உலகத்தில் இருக்கிற மனுஷன் எல்லாரும் அன்பா இருக்கிறான். அப்படி எல்லாரும் அன்பா இருக்கிறான்னா நீங்க என்ன நினைச்சிட கூடாது, யாரையும் அண்ணன் சொல்றேன், உங்களாம் சொல்றேன். உலகத்தில் இருக்கிற அநேக காரியத்தின் மீது மனுஷன் அன்பு பாராட்டுகிறான். முடிவு என்ன பிரதர் அப்படி கேட்டீங்கன்னா, அழிவுதான். நிறைய சந்தர்ப்பத்தில் நம்ம எப்பவுமே நம்மளை குறிச்சு பார்க்கவே மாட்டோம். உன் சொந்த வீட்டாரே உனக்கு சத்துரு அப்படின்னா, ஆமா ஆமா எல்லாரும் சத்துருவாவே இருக்கிறான்னு நினைச்சுப்போம். ஆனா நீ அவனுக்கு சொந்த வீட்டார் என்பது என்ன பண்ணிடுவீங்க? சொந்த வீட்டாரான் சத்துரியா? ஆனா நீ அவனுக்கு சொந்த வீட்டார, அப்ப அவனுக்கு நீ சத்துருவா இருக்கிறா நமக்கு தெரியாது இல்லையா? இப்ப சத்துருவா இல்லைன்னு யார் சொல்ல முடியும் பிரதர்? அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப நம்ம பிரசங்கத்தை பண்ணும்போது யாரோ ஒருத்தரை சொல்லுகிற காரியமா இல்ல, வசனம் சொல்லுகிறது, தேவன் மீது அன்பா இருக்கிறவர்களை தேவனாய் கர்த்தர் விடுவிக்கிறார். அங்கதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ரட்சிப்பு என்பது அங்கதான் துவங்குது. விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம சொன்னாலும் தேவன் மீது நாம் பாராட்டுகிற அன்பு விடுதலையினுடைய துவக்கமா இருக்கிறது. நான் விடுவிப்பேன் சிக்கி கொண்டவர்களை. சிக்கிக்கொள்ளாத மனுஷன் யாரு பிரதர்? வாழ்நாள் முழுக்க சிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு நாளும் புத்தி என்ன செய்ய மாட்டேங்குது. எவ்வளவுதான் கர்த்தர் போதிச்சாலும் எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் சாகிற வரைக்கும் எல்லாம் போய் சிக்காம மனுஷன் வாழ்க்கை என்ன செய்யறது இல்ல, போகிறதே இல்லை. எதெல்லாம் போய் சிக்கிட்டே இருக்கிறான். இப்ப தேவனாய் கர்த்தர் சொல்ல, சிக்கிட்டு தான் இருக்கிற, விடுதலை இல்லாம இருக்கிற, சிறைப்பட்டு இருக்கிற, அல்லது என்ன வேணா சொல்லிவிட அடிமைப்பட்டு இருக்கிற. இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தம் உண்டு. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை நிறைய பேருக்கு பொருந்தும். அடிமைப்பட்டிருப்பது, சிறைப்பட்டிருப்பது, இப்படி நிறைய வார்த்தைகளை சொல்லிட்டே போகலாம். ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு நிலைகள்ல நீங்க இருப்பீங்க. அப்ப விடுதலை எங்கிருந்து வருது பிரதர்? அந்த அன்பின் நிமித்தமாக, தேவன் பேர் நான் காண்பிக்கிற அன்பின் நிமித்தமாக எனக்கு என்ன உண்டாகுது? தேவனாய் கர்த்தர் என்ன நினைச்சுக்கிறாரு? அவர் விடுவிக்கிறவரா இருக்கிறார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமா பிரதர் நான் அன்பா இருக்கிறேன்னீங்கன்னா உங்கள் 75% பேர் பொய்யன் என்று அர்த்தம். எதை வச்சு அன்பா இருக்கிறோன்னு சொல்றோம் அப்படி கேட்டீங்கன்னா, இப்ப அடுத்த கேள்வி கர்த்தர் கேட்பார் இல்லையா?
நீ உலகத்துல யார் யாரெல்லாம் நேசிக்கிற, யார் மேலெல்லாம் விதமா அன்பு வைத்திருக்கிற, உன் பிள்ளைகள் மேல, உன்னுடைய பெற்றோர் மேல, உடன்பிறப்புகள் மேல அதே அன்பை என் மேல காமிக்கிறியான்னு கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் தோத்து போயிருவீங்க. நிறைய தருணத்தில் என்ன செய்யறது இல்ல, அன்பை காமிக்கிறது இல்ல. ஆனா சொல்லிட்டே இருப்போம், வாஞ்சியா தான் இருக்கிறோம் பிரதர், அன்பா தான் இருக்கிறோம் பிரதர். அன்பா இருப்பது நீங்கள் நேரத்திற்கு சபைக்கு வர்றதை வச்சு எனக்கு தெரியும். ஒரு நாள் டிராபிக் ஆகும், ஒரு நாள் வேற ஏதாவது சம்பவம் நடக்கும். வாரந்தோறும் லேட்டா வர ஆட்களை வச்சு என்ன சொல்றது, உங்க அன்பு தான் அதுலயே எனக்கு தெரியுது. என்னங்க, ஒரு முறை ஒரு சகோதரி விதமா சொன்னார், பிரதர் ஆதி காலத்தினுடைய சபையில நடந்ததெல்லாம் இந்த காலத்துல ஆவிக்குரிய சபைகள்ல கூட நடக்கிறது இல்ல பிரதர்னு. நடக்கிறதுக்கு ஜோம் பண்ணுவோம், ஆனா வாரத்துக்கு 2 அனனியா சாவா, சப்பீரால் சாவா, டெய்லி ஒரு 4 டெட் பாடி விழும். எல்லாம் ஓகேயான்னு கேட்டேன். அந்த கிரியை நடக்கும்னா உங்களுக்கு நிறைய பேர் செத்து போயிருவீங்களே, எனக்கே தெரியுமே. அப்ப யார் யாரெல்லாம் விழுவீங்க பிரதர், யார் யாரெல்லாம் தூக்கறதுக்கு ஆள் வைக்கணும்னு சொல்லி எனக்கே தெரியும். அப்ப ஆதியில் இருக்கிற கிரியை நடக்குதா பிரதர்? நடத்தா நீ எல்லாம் இருக்கவே மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை என்பது அவ்வளவு மட்டமா இருக்கு. இப்போ வாஞ்சை அன்பு இருந்தா என்ன செய்வான் பிரதர்? தேவனுக்கு கொடுக்கிற நேரத்துக்கு பிற்பாடுதான் தன்னுடைய நேரத்தை செலவழிப்பான். அதுதான் ரொம்ப முக்கியமானது. கர்த்தருக்கு முக்கியத்துவப்படுத்தி அதனால தனக்கு இழப்பு வந்தா கூட பரவாயில்ல, அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு வாழ்றான் பாருங்க, அதுதான் ஆசீர்வாதத்தினுடைய துவக்கம். இந்த வசனத்தை எனக்கு காமிக்கும் போது ஆண்டவர் இவ்விதமா உன்னை ஆசீர்வச்சிருக்கிறேன்னாரு. கிட்டத்தட்ட அதில் நான் உங்களோட பேச போற எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்னும் ஒண்ணு மட்டும் நிறைவேறணும், பாக்கி இருக்குது. அந்த உயர்ந்த அடைக்கலத்தினுடைய ஒரு ஆசீர்வாதம் மட்டும்தான் நிறைவேறணும், அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அப்ப தேவனாய் கர்த்தர், அதை நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், ஓ அண்ணன் தான் சொல்லியிருக்காரு போல அப்படி. அப்ப தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இது நிமித்தம் பிரதர், அவர் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம். கர்த்தர் எங்களை ஊழியத்துக்கு அழைக்கும் போதும் சரி, பாட்சியமா நாங்க ஊழியம் செய்யும் போதும் சரி, தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு தான் நாங்க எங்க பணிகளை துவக்கணும். வீட்டுல உங்களுக்கு பிடித்தமான ஒரு தின்பண்டம் இருக்கு நீங்க, அது உங்க பிள்ளைக்கும் பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும்னா, அது முடியும் போது இருக்கிற கடைசி பார்த்து என்ன செய்ய மாட்டீங்க. நான் அப்படி இல்லை பிரதர் சொன்னீங்கன்னா உங்களை ஆளா இன்னைக்கே குளிச்சு வேண்டி பேச்சுன்னு அர்த்தம். நான் அப்படி இல்லை பிரதர், எட்டிச்சு முதல்ல காலி பண்ணிடுவேன்னு சொன்னீங்கன்னா இப்பயே குளிச்சு வேண்டியதான், அனனியா சப்பீரா லிஸ்ட்ல கொண்டு வந்து வேண்டிதான். அப்ப பிரதர் வீட்டுல இந்த தின்பண்டம் இருக்குது, எனக்கும் பிடிக்கும் என் பிள்ளைக்கும் பிடிக்கும் அப்படின்னா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. கடைசியில அந்த 1, 2 இருக்கும்போது அதில் என்ன செய்ய மாட்டாங்க, கைய வைக்க மாட்டாங்க. யாருக்காக பிரதர்? யாருக்காக? என் பிள்ளைக்கு பிடிக்கும், என் பிள்ளை சாப்பிட்டுட்டேன். அந்த மாதிரியாவது கத்துட்டு இருந்திருக்கிறீங்களா? ஐயா, என் தேவனுக்காக இதை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், ஆதலால் நான் இதை தியாகம் பண்றேன் என் கர்த்தருக்காகன்னு சொல்லி ஏதாவது ஒரு சின்ன காரியத்துல அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தருக்குள்ள எனக்கு மகிழ்ச்சி, கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க மனம் மாறணும். ஓ, நான் அன்பு என்று சொல்லுவது, தேவன் பேர்ல அன்பா இருக்கிறேன் என்று சொல்லுவது போலியான வார்த்தையோ என்பதை நீங்க சிந்தித்து பார்க்கணும். அப்ப இன்னைக்கு பிளஸிங்ஸ் டேலி ஆசீர்வாதமா இருக்கிறார். ஆமா, ஆசீர்வாதமா இருக்கிறார். அதுக்கு முன்னாடி என் தேவன் மீது இருக்கிற அன்பினால நான் என்னெல்லாம் தியாகம் பண்ணியிருக்கிறேன், எவ்வளவு நேரத்தை தியாகம் பண்ணியிருக்கிறேன், எவ்வளவு என்னுடைய உடைமைகளை தியாகம் பண்ணியிருக்கிறேன், எவ்வளவாய் எல்லாம் எனக்கு கர்த்தர் கொடுத்ததுதான். இருந்தாலும் தேவன் எனக்கு கொடுத்து எதிலெல்லாம் என்னெல்லாம் தியாகம் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு யாருக்கு தெரியாது. இன்னைக்கு கர்த்தர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த எங்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டது, எப்படியெல்லாம் நாங்க கர்த்தருக்கு நேரத்தை கொடுத்துட்டு மீதி இருக்கிற நேரத்தை நான் எடுத்துக்கொள்றேன். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். ஊழியம் அப்படின்னு வந்துச்சுன்னா முதல்ல இருக்குதான் ஊழியம்தான். ஐயா, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஜாலி, என்னுடைய காரியம் அதை நான் நினைக்கிறதே இல்லை. அதே அன்பு உங்களுக்கு இருக்கா? நினைச்சா கர்த்தருக்கு ஊழியம் பண்ண வர்றது, நினைச்சா பாட்டு பாட வர்றது, நினைச்சா இசை வாசிக்க வர்றது, இல்லைன்னா இன்னைக்கு லீவு, எனக்கு வேலை இருக்கு பிரதர், வேலை இருந்தா தயவு செஞ்சு ஊழி தொட்டு எல்லாரும் விலகிருங்க. உண்மையா நான் சொல்றேன், ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன் பிரதர், வர 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 ஏதோ டைம் பாஸுக்கு, ஏதோ இதுக்கு இதான் போறோம். நான் பெரிய ஆளு, நான் பிராக்டிஸ் எல்லாம் பாடுவேன், நான் பிராக்டிஸ் எல்லாம் இசை வாசிப்பேன், நான்லாம் யார் தெரியுமா, நான் பெரிய ஆளு. கர்த்தர் என்ன செய்வாருன்னு தெரியல. எப்படி விடுதலை வரும், எப்படி ஆசீர்வாதம் வரும்? தேவன் மேல அன்பா இருக்கிறீங்கன்னா எதுல ப்ரூவ் பண்ண போறீங்க? ஒரு காரியத்துல சொல்லுங்க, எதுல ப்ரூவ் பண்ண போறீங்கன்னு. அப்ப நான் அன்பா இருக்கிறேன்னு சொல்லுவது, நான் வாஞ்சியா இருக்கிறேன்னு சொல்லுவது எவ்வளவு போலியானது, எவ்வளவு பொய்யானது. அப்புறம் ஆண்டவரே என்னை விடுவீங்கன்னா எங்கிருந்து விடுப்பாரு? ஸ்கூலுக்கு லீவ் போட்டீங்கன்னா அங்கிருந்து லீவ் லெட்டர் கொடுத்து அனுப்புறீங்க, ஏன் கொடுக்குறீங்க? ஆனா சர்ச்சுக்கு ஆப்சென்ட் ஆனா மட்டும் நாங்க போன் பண்ணி கேட்கணும், நீங்க சொல்ல மாட்டீங்க.
போன் பண்ணி கேட்டாதான் எனக்கு வயித்தால போச்சுன்னு. அது ஏன் இன்னும் இருக்கு, குடலோட புடுங்கி வெளியே போக வேண்டியதானே நம்ம நினைக்கணும். அப்ப அதுக்கு மட்டும் போன் பண்ணி இப்ப இந்த மாதிரி இருக்கு பிரதர் சொல்ல மாட்டீங்க, அதுக்கு மட்டும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. ஏன் ஸ்கூலுக்கு ஏன் லெட்டர் எழுதி கொடுக்குறீங்க, ஏன் லீவ் லெட்டர் அங்கேயே வைக்கிறீங்க? அதுக்கு அதே மாதிரி இருக்க வேண்டாம், தேவை இருந்தா மிஸ் போன் பண்ணி கேப்பா, அப்படி இருக்க வேண்டியதானே? எவ்வளவு ஒழுங்கீனமா இருக்கீங்க. நான் தேவன் பேரில் அன்பா இருக்கிறேன் என்பதை நீங்க எதுல ப்ரூவ் பண்ண போறீங்க? முதல்ல யோசிங்க, முடிவு பண்ணுங்க. எல்லாத்திலையும் ஒழுங்கீனம். சிங்கிள் மாசந்தோறும் 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாத போதுதான் தேவன் எங்களை ஊழியத்துக்கு அழைச்சாரு. அன்னைக்கு நான் உப்பு கொடுத்து எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஊழியத்துக்கு வந்தவன். தேவன் இன்னும் வரை என்னை காப்பாற்றி நடத்திட்டு இருக்கிறார். அதனால யாரை நம்பியும் பிளஸிங் சேனல் கிடையவே கிடையாது. இருந்தா ஆசீர்வாதமா கர்த்தருக்குள்ள வைராக்கியமா இருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். எனக்கு என்னன்னு கேட்கிறேன். பிளஸிங் ஸ்டாண்ட்ல இல்லைனாலும் ஊழியம் நடக்கணும், அதான் சரியான ஊழியம். அதான் சரியான ஊழியம். நான் இல்லைன்னா அவருக்கு இன்னொருத்தர் இந்த கிராமத்துல போய் பண்ணுன்றாரு, நான் பண்ணல, அவர் என்ன பிடிச்சா தொங்கிட்டு இருப்பாரு. நீ இல்லைன்னா கழுது கூட பேச வைப்படாம பாரு. திக்குவாயும் மந்தனாவா இருந்த மோசையை பயன்படுத்தின ஆண்டவர், கழுதியை பேச வைத்த ஆண்டவர், கல்லு கூட பேசன்னு சொல்லி இருக்கிற ஆண்டவர், நீ எனக்கு தேவையில்ல, நான் கழுதியை வச்சு ஊழியம் பண்ணிட்டு போயிருவேன் பாரு. அதான் உண்மை. வாஞ்சியா இருக்கிறபடினாலே நான் அவனை விடுவிப்பேன். அதுல கண்டிஷன் இருக்குது. தேவன் உங்களை விடுவிக்க விரும்புறாரு. அப்ப அதுக்கு என்ன தேவன் எதிர்பார்க்கிறார் கேட்டீங்கன்னா, தேவன் பேர்ல அன்பு, தேவன் பேர்ல வாஞ்ச, தேவன் பேர்ல அன்பும் வாஞ்சி இருக்கிறதுனால என்னத்தெல்லாம் தியாகம் பண்ணிருக்கீங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஒழுங்கான தகப்பனும் தாயமா இருந்தா எவ்வளவு தியாகம் பண்ணிருப்பீங்க இல்லையா? தியாகம் பண்ணிருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி தேவனுக்காக என்ன தியாகம் பண்ணிருக்கீங்க? எதெல்லாம் ஒதுக்கி இருக்கீங்க? எதையெல்லாம் தேவனுக்கு முதல்த்துவம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு லிஸ்ட் சொல்லுங்க பாப்போம். அப்ப தேவனுக்கு நான் என்ன செய்யறேன் பிரதர்? மிச்சம் மீதி இருந்தா நேரம், மிச்சம் மீதி இருந்தா காணிக்க, மிச்சம் மீதி இருந்தா என் தேவனுக்காக உழைப்பு, மீதி எல்லாம் என் வேலையை நான் கரெக்டா பார்ப்பேன். கர்த்தருடைய காரியத்தை முக்கியத்துவப்படுத்துறதும் கிடையாது, உங்கள் திறமையை வச்சு ஊழியம் கிடையாது, என் திறமையை வச்சு ஊழியம் கிடையாது. தேவ சமூகத்துல விழுந்து கிடந்தா ஊழியத்துல பலனை எதிர்பார்க்கலாம், இல்லைன்னா பலனை எதிர்பார்க்க முடியாது. கர்த்தரை முன்னிலைப்படுத்தினா நான் பலனை எதிர்பார்க்கலாம். என் திறமையை வச்சோ என்னுடைய திட்டமிடுதலை வச்சோ ஒரு மண்ணும் கிடையாது. அர்ப்பணிப்பு இல்லாம யாரும் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தருக்கு விசுவாசிகளா கூட இருக்க முடியாது அர்ப்பணிப்பு இல்லாம. வசனம் சொல்லுது, வாஞ்சியா இருக்கிறவனே தேவன் விடுவிப்பார். என்ன வாஞ்சி இருக்குது தேவன் பேர்ல? கர்த்தரிடத்தில் என்ன வாஞ்சி இருக்கிறது? எதையுமே கண்டுக்காம உங்களுக்கு சோப் போட்டு நான் நடத்தினேன்னா 5 சர்வீஸ் நடத்தலாம் அன்னைக்கு சண்டே, எனக்கு அது தேவையில்லை. 2000 பேரோட நான் நரகத்துக்கு போறதை விட வேற 2 பேரை கூட்டிட்டு நான் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவேன். இப்போ வாஞ்சை என்பது தேவன் பேர்ல எவ்வளவா இருக்கிறது என்பதை இன்னைக்கு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். எவ்வளவு அன்பு பாராட்டுறீங்க, எவ்வளவு தேவனுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறீங்க. அன்பு என்பது எதுல வெளிப்படும் பிரதர்? அர்ப்பணிப்புலதான் அன்பு வெளிப்படும். நான் உன்னை நேசிக்கிறேன், நான் வேலை அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வாய் ஜாலமா இருந்துச்சுன்னா ஒருவரால புரிஞ்சுக்க முடியாது. அதுல இருக்கிற அர்ப்பணிப்பு என்ன? நான் நேசிக்கிறேன்னு சொல்றதுடைய அர்ப்பணிப்பு என்ன? யாரா இருங்க, உலகத்துல என்னவா இருங்க, என் கணவனும் மனைவியா இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், அவளுக்கு தெரியும்ல, அவனுக்கு தெரியும்ல என்ன அப்பீலா விடுறேன்னு. அர்ப்பணிப்பு கிடையாது, ஒப்பு கொடுத்தல் கிடையாது, அப்புறம் அன்பு வெளிப்பாடு கிடையாது. வெறுமனா ஐ லவ் யூன்னா 4 கோட்டை நெட்ல இருந்து தேடி எடுத்து வாசித்து அதை ஏமாத்துற மாதிரி, கணவனும் மனைவி ஏமாத்துற மாதிரி கத்தரெல்லாம் ஏமாத்த முடியாது. அது கூட சொந்தமா இருக்காது, நெட்ல இருந்து இருக்கும். போடுறாங்க இல்லையா பேஸ்புக்ல பாருங்க, அன்பு வெளிப்படுத்துறதுக்கு என் கணவரின் 50வது பிறந்த நாள் போடுவா. அவ வாயிலிருந்து போட்டானே இல்ல, அது எங்க நெட்ல எவ்வளவு எழுதுனதா இருக்கும். பேஸ்புக்ல இல்ல, அவன் நேசிக்கிறேன்றது அங்கேயே சொல்லு, கணவர்கிட்ட சொல்லு, கணவர்கிட்ட வெளிப்பாட கொடு. பேஸ்புக்ல இருந்து போட்டா அன்பு வந்துருமா? அப்ப அன்பு எப்படி பிரதர் வெளிப்படும்? அர்ப்பணிப்பு இல்லாம வெளிப்படாது. அர்ப்பணிப்பு இல்லாம தேவனிடத்துல உங்கள் அன்பை காமிக்க முடியாது. வசனம் என்பது என்ன சொல்லுகிறது? அன்பா இருக்கிறபடினாலே, வாஞ்சியா இருக்கிறபடினாலே நான் அவனை விடுவிப்பேன். எதிலிருந்து பிரதர்? என்னுடைய ஆரம்ப கால ரட்சிப்பினுடைய துவக்கத்திலிருந்து என்னை தேவன் பாவ சேற்றிலிருந்து விடுவித்தது முதற்கொண்டு அவ்வப்போது சிக்கிக் கொள்ளுகிற சிக்கல், அவ்வப்போது வருகிற ஆபத்து, அவ்வப்போது வருகிற எல்லா பிரச்சனையிலிருந்து தேவன் என்னை விடுவிக்கிறார். எது நிமித்தம் பிரதர்? நான் தேவன் பேரில் காண்பிக்கிற அன்பின் நிமித்தம். அவர் விடுவிச்சுட்டே வரார், ஒவ்வொரு கட்டத்திலும் விடுவிக்கிறார். ஒவ்வொரு கட்டமும் பாதிப்புள்ள கட்டங்கள் வந்துகிட்டே தான் இருக்குது. எதனால விடுவிக்கிறார் பிரதர்? தேவன் பேரில் இருக்கிற அன்பின் நிமித்தம். அன்பின் நிமித்தம், அந்த வாஞ்சி நிமித்தம். சரிங்க, உண்மையாவே பிரதர் உங்களுக்கு தெரியாது, நான் கொஞ்சம் வித்தியாசமானவ அப்படி சொல்ற யாராவது இங்க இருந்தீங்கன்னா, ஆண்டவர் மேல உண்மையாவே அன்பா இருக்கிறேன், கர்த்தருக்காக நிறைய அர்ப்பணம் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கர்த்தர் அதை அறிவார். அந்த அன்பின் நிமித்தமே போதுமா பிரதர்
விடுதலை ஆவதற்கு அப்படி கேட்டீங்கன்னா இல்ல. அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்றாரு, 15ஆம் வசனத்துல, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எப்படி விடுதலை ஆக்குறேன்னு சொல்லி அடுத்த வசனத்துல விளக்கமா எழுதுறார். எப்படி விடுதலை வருது பிரதர்? ஆபத்தில் அவனோடு நானே இருந்து, ஆபத்துல இருந்து விடுவிக்கிறேன்னு சொல்லல, ஆபத்தில் நான் அவனோடு இருக்கிறேன்றார். அப்படின்னு அர்த்தம். நாங்க ஒரு பெரிய ஆபத்து இருக்குதுங்க, ஒரு ஆபத்து வந்துருச்சு, அந்த ஆபத்துல இருந்து இமீடியட்டா ஒரு செகண்ட்ல எனக்கு விடுதலை வருதா பிரதர்ன்னு கேட்டீங்கன்னா வரல. அதான் அதோட அர்த்தம். ஆபத்துல இருந்து உன்னை விடுவிக்கிறேன்னா, ஒருத்தன் உள்ளுக்குள்ள போயிட்டு இருந்தான், தண்ணிக்குள்ள முங்கிட்டு இருந்தான், போய் டக்குன்னு தூக்கி விட்டானா ஒரு நொடியில வேலை முடிஞ்சது. இங்க அப்படி இல்ல, அவனோடு இருந்து. அப்ப கொஞ்ச காலம் அந்த ஆபத்துல, அந்த பிரச்சனையில, அந்த சிக்கல்ல நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? டிராவல் ஆகிட்டே இருக்கிறோம், போய்கிட்டே இருக்கிறோம். அப்ப நீங்க ஒன்ன மறந்துடுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, உண்மையாகவே கர்த்தர் மேல உங்களுக்கு அன்பு இருந்துச்சுன்னா அந்த சூழ்நிலை தேவன் உங்களோடு கூட இருப்பார். அதான் அதோட அர்த்தம். அப்ப இந்த ப்ராசஸ் ஒரு செகண்ட்ல முடியல பிரதர், எனக்கு இருக்கிற பிரச்சனை முடியல, 4 வருஷமா போகுது, 5 வருஷமா போகுது அப்படின்னா, கர்த்தர் மேல அன்பா இருந்தீங்கன்னா அதுல கர்த்தர் உங்களோடு கூட சேர்ந்து டிராவல் ஆயிட்டே இருக்கிறாருன்னு அர்த்தம். அவர் உங்களோடு கூட என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு? பயணிச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப என்ன சொல்றாரு? ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை என்ன செய்கிறேன்? தப்புவித்து அவனை கனப்படுத்துகிறேன். அப்ப சொல்றாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு என்ன செய்வேன்? நான் அருளி செய்வேன். அப்ப அன்பாயிருக்கிறவன் தேவனை நோக்கி கூப்பிடுவதும் அவசியமா இருக்கிறது. அதாவது கர்த்தரிடத்துல பேசுவதும் அவசியமா இருக்கிறது. நீங்க ஒரு ஆள்கிட்ட பேசுறத கொஞ்சம் குறைச்சு பாருங்க, அன்பு குறைஞ்சிடும். ஏன் பிரதர்? அன்பு அது மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. அடிக்கடி பேசுனீங்கன்னா மெயின்டைன் ஆகும், அடிக்கடி நேர்ல சந்திச்சீங்கன்னா மெயின்டைன் ஆகும். பேசுறது குறைஞ்சிருச்சுன்னா அன்பு என்ன செய்யும்? இங்க இருந்து என் பிள்ளை இப்படி ஆகல வெளிநாட்டுக்கு போகணும் பிரதர், வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் பிரதர் அப்படின்னு வெளிநாட்டுக்கு பிள்ளை அனுப்பி வைக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போன பிறகு அன்பு கூடுதா குறையுதா? ஒரு ஆள் சொல்லுங்க பாப்பா கூடுச்சுன்னு. எத்தனையோ சாட்சிகள், எத்தனையோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. என் பையன் வெளிநாட்டுக்கு போன பிறகு இப்ப என் மேல அன்பா இருக்கிறான்னு சொல்ற ஒரு ஆளை சொல்லி பாருங்க. போன உடனே டெய்லி போன் வரும், அப்புறம் வாரத்துக்கு ஒருக்கா போன் வரும், அப்புறம் மாசத்துக்கு ஒருக்கா வரும், அப்புறம் வந்தாலும் வரும், வராட்டி இல்லை. என்னங்க அப்பா செத்துட்டார் அப்படின்னு போன் இருந்துச்சுன்னா சொல்லுவான், அந்த ஒரு ஊசி ஒன்றை போட்டு போய் ஃப்ரீசரில் வச்சிரு, ஃப்ளைட் டிக்கெட் போய் ஜாஸ்தியாக இருக்குது, திரும்ப நான் வரும்போது நீங்கள் எப்போ ஃப்ரீ ஆகுதோ அப்போ வரேன், அப்புறம் எடுத்து அடக்கம் பண்ணிக்கலாமா? நடக்குதா நடக்கலையா? எத்தனை மாதங்களாக ஒருவேளை அந்த மரணம் அடக்கம் பண்ணாம ஃப்ரீசர் பாக்ஸில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பாடிகள் அப்படி வெயிட் பண்ணுன்னு தெரியுமா? இதே சென்னை பட்டணத்துல எத்தனை பாடி காத்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உறவாடலைன்னா அன்பு குறைஞ்சிரும். தேவன் பேர்ல அன்பு வச்சிருக்கிறேன்னா வேதத்தையும் வாசிக்கிறது இல்ல, ஜெபிக்கிறதும் இல்ல, நேரம் கொடுக்கறதும் இல்ல, அன்பு கூடுமா? தேவன் பேர்ல கூடவே கூடாது. அன்பா இருக்கிறேன்னு சொல்லி போலியா எவன் ஒருவன் வேதத்தை வாசிக்கலையோ, எவன் ஒருவன் கர்த்தரோடு உறவாடுகிற ஜெபத்தை செய்யலையோ அவன் அன்பா இருக்கிறேன்னு சொல்லுவது போலியான வார்த்தை, பொய்யான வார்த்தை. அது தேவன் அருவருக்கத்தக்க வார்த்தை. யாருகிட்ட அன்பா இருக்கிறீங்களோ அவங்ககிட்ட அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பீங்க. அவர்கள் நம்மோடு பேச வேண்டும் என்று வாஞ்சிப்பீர்கள், அவர்கள் நம்மோடு கூட இடைபட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். பேச்சு குறைஞ்சிட்டுன்னா அன்பு குறைஞ்சிட்டுன்னு அர்த்தம். அப்புறம் என்ன பிரதர்? கொஞ்ச நாள் போக போக அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சி அப்படியே சுத்தமா அச்சு போகும். அப்புறம் போன் பண்றதுக்கே மனசு வராது, நேரில் போவதற்கே மனசு வராது, எப்படி வார்த்தைகளை துவங்குவதுனே தெரியாது. அப்புறம் இவ்வளவு நாள் பேசாம இனி போய் நம்ம என்னத்தை பேசுறதுன்னு நினைச்சியோம். அதே தாங்க கர்த்தர் இடத்துல அன்பா இருக்கிற வாஞ்சியா இருக்கிறேன்னு போலியா சொல்லிட்டு ஜெபமும் கிடையாது, வேத வாசிப்பும் கிடையாது. எப்படி அன்பா இருந்து ஒரு மனுஷனோடு நான் உறவாடாம இருக்க முடியும்? அன்பா இருந்தால் அந்த மனுஷனோடு நான் நிச்சயமா உறவாடுவேன், நான் பேசுவேன், அவரோடு ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழுவேன். அதான் உண்மை. நீ யாரை நேசிக்கிறீங்களோ அவங்க கூட பேசாம இருந்தீங்களா? எவ்வளவு பிரயாசப்படுறோம், எவ்வளவு தூரம் அதிகாலைனாலும் சரி ராத்திரினாலும் சரி பேசணும்னு நினைக்கிறோம். இப்ப தேவனிடத்துல மாத்திரம் எப்படி பேசாம, அவர் நம்மகிட்ட பேசாம அன்பை நான் மெயின்டைன் பண்றேன்னு சொன்னீங்கன்னா எவ்வளவு போலியான ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க. அப்ப அன்பா இருக்கிறவன் தேவனோடு பேசுவான். ஒரு பிரச்சனைனா யாரை கூடுவான்? யாரை கூடுவான்? கர்த்தரை கூடுவான்.
ஒரு பிரச்சனைனா அவர்கிட்ட ஆலோசனை கேட்பான். ஒரு பிரச்சனைனா இதுல என்ன செய்யலாம் என்று கர்த்தரிடத்தில் உட்கார்ந்து இருப்பான். அன்பா இல்லாதவன் என்ன செய்வான் பிரதர்? அவன் சௌரியத்துக்கு வாழ்வான். அவருடைய முடிவு என்ன பிரதர்? கண்டிப்பா பிரிவினை தான் வருமே தவிர அந்த இடத்துல நெருக்கம் வராது. கர்த்தரோடு பேச பேச அவர் உங்களோடு பேச, அவர் நேரடியா உங்ககிட்ட பேசுற அனுபவம் இல்ல பிரதர். என்ன செய்யட்டும்? வசனத்தின் மூலமா பேசுறாரு. அவர் தான் பேசுறாரு, அவர் தான் பேசுறதுக்கு அனுமதிக்கிறாரு. அப்ப வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனாய் கர்த்தர் என்ன சொல்றாரு? உறவாடாம ஏது அன்பு. அவர் எங்கிட்ட எப்படி பேசுவாரு பிரதர்? அவரோடு நேரடியா பேசுற அனுபவம் இல்ல, எப்படி பேசுவாரு? அதுக்காக பேசாம விட்டுருவாரா? வசனத்தின் மூலமா பேசுவாரு, பிரசங்கத்தின் மூலமா பேசுவாரு. பேசுகிற வார்த்தைகள் அப்படித்தான். தேவன் என்னோடு உறவாடுவாரு. அப்ப அவர் என்கிட்ட பேசணும், நான் அவர்கிட்ட பேசணும். இந்த ரெண்டு இருந்தா தான் அன்பு என்பது சரியான நிலையில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அன்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவரே நேசிக்கிறேன் அப்படியே கடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா ஆபத்து வரும்போது, சிக்கி கொள்ளும் போது விடுவிப்பார் இல்லாம கடினப்படுவீங்க. விடுவிப்பார் இல்லாம கடினப்படுவீங்க. வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அப்ப அன்பு இருக்குன்னு சொல்றவன் தேவனிடத்துல உறவாடுகிறவனா இருப்பான், அவரை கூப்பிடுகிறவனா இருப்பான், அவரோடு ஐக்கியப்பட்டவனா இருப்பான். தேவன் அவனோடு அந்த ஆபத்து முழுவதும் கூடவே இருக்கிறார். அதை விட்டு வெளிவருகிற வர, அந்த காலகட்டங்களை முடித்து ஜெயம் கொள்ளுகிற வர, அவனை தப்புவித்து வெளியே கொண்டு வந்து நிறுத்துகிற வரை தேவன் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துகிறார். அவனை என்ன செய்றாரு? கனப்படுத்துகிறார். வசனம் என்பது நமக்கு அப்படி சொல்லுகிறது. தேவனாய் கர்த்தருடைய விடுதலை என்பது இப்படிதான் கடந்து போறது. அப்புறம் உயர்ந்த அடைக்கலம் எதை சொல்றாரு? 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். தாங்க கர்த்தர் சொல்ற உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுகிற அனுபவம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. இன்னைக்கு காலையில எனக்கு பாத்தீங்கன்னா பெரிய மனமடிவு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், அவருடைய 50வது வயது, இன்னைக்கு இறந்து போனார். ஏன் மரணம் வந்தது அதை குறிச்செல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கோ இதுதான் குற்றம் என்று சொல்வதற்கோ அல்ல. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஆதங்கம் இருக்குது, ஒரு கவலை இருக்கு. ஒத்த ஏஜ், ஒரே மாதிரியான சூழ்நிலை, இனி அந்த குடும்பம் எப்படி சர்வே பண்ண போகுது, இப்படி எல்லாம் பல கேள்விகள், பல காரியங்கள் மனசுக்குள்ள காலையிலே வருத்தம். இப்ப எது மனுஷனுடைய வாழ்க்கையில் நிச்சயம்? மனுஷ வாழ்க்கையில எதுங்க நிச்சயம்? ஒண்ணுமே நிச்சயம் கிடையாதுங்க. ஒரு காரியம் நிச்சயம் கிடையாது. ஆனா வாழுகிற வாழ்க்கையில தேவனுக்குள்ள வாழ மறுக்கிறீங்க. ஆண்டு கொடுக்கிற ஆசீர்வாதத்துல ஒன்று இங்க வசனம் சொல்லுது, அந்த உயர்ந்த அடைக்கலத்துடைய ஆசீர்வாதத்துல ஒன்று, நீடித்த நாட்களால் உன்னை நான் திருப்தியாக்குவேன் என்பது. நீடித்த நாட்களை யாருங்க தர முடியும்? கர்த்தர் தான் தர முடியும். அவர் மனம் இறங்கினா கேன்சரை நீக்கி பைபிள் வசனத்தின்படி 15 வருஷத்தை கூட்டியும் கொடுக்கிறாரு. எல்லாம் அவர் கையில் இருக்குது. யாருக்கு கொடுக்க முடியும்? அவர் தான் கொடுக்க முடியும். அவர் தான் தர முடியும். இந்த உலகத்துல எந்த ஆசீர்வாதங்க பெருசு? முதல்ல நீ உயிரோடு இருக்கணும். வாழ்க்கை என்பது எதுக்கு பிரதர்? முதல்ல வாழ தெரியணும். அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன பிரதர்? இதை சாய்ச்சிடணும் ஒன்னையும் சாதிக்க முடியாது. கர்த்தர் கிருபை இல்லைனா முதல்ல வாழ கத்துக்கிடணும். முதல்ல உயிரோடு வாழணும். இப்ப வசனம் சொல்லுது, நீடித்த நாட்கள் என்பது, முதிர் வயது என்பது தேவன் கொடுக்கிற ஒரு உயர்ந்த அடைக்கலத்தினுடைய ஆசீர்வாதம். ரெண்டாவது சொல்றாரு, அந்த ரட்சிப்புகளை காக்கப்படுவது. ரட்சிப்பை குறித்து பேசுறார். என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். எத்தனை முறை நீங்க மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க அந்த வசனத்தை? என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். உயர்ந்த அடைக்கலத்தினுடைய ஆசீர்வாதம் என்பது ரட்சிப்பிலே காக்கப்படுவது. ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு நாள் நடந்துச்சு பிரதர், அதோட முடிச்சுதா? இல்ல, இறுதி வரை அந்த ரட்சிப்புல என்ன செய்யணும்? காக்கப்பட வேண்டிய அவசியமா இருக்கிறது. ரோமர் 13:11 வாசிங்க. நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமா இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமா இருக்கிறது. ரட்சிப்பு என்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ரட்சிக்கப்பட்டுட்டோம் என்பது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாதுன்னு வசனம் சொல்லுது. பாஸ்டர்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, ரட்சிக்கப்பட்டீங்களா பிரதர் அப்படின்னு. ஆமா நான் ரட்சிக்கப்பட்டேன், பட்டுட்டோமா அப்படி பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. விசுவாசி ஆன போது ரட்சிப்புக்கு எனக்கு நடுவா இருந்த தூரத்தை விட
இப்பொழுது நான் ரொம்ப சமீபமா ரட்சிப்பை நோக்கி நகருகிறேன் என்று வசனம் சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்? ரட்சிப்பில காக்கப்படுவது மிக 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 அவசியமானது. அப்ப தேவன் விடுவிக்கிறார், விடுவித்துக் கொண்டே இருக்கிறார். அவ்வப்போது மனுஷன் தன்னுடைய அறியாமையினாலே, புத்தியினத்தினாலே, தன்னுடைய சுயநலத்தினாலே சிக்கிட்டே இருக்கிறான். ஆனா தன் மீது அன்பா இருக்கிற ஜனத்தை தேவனாய் கர்த்தர் விடுவித்துக் கொண்டே இருக்கிறார். அது நடந்துகிட்டே இருக்குது. மறுபடியும் பாவத்தில் விழாதவன் யார் இருக்கிறா பிரதர்? கிட்டத்தட்ட 99.9% விழுந்தா எழுப்பியிருப்பாங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு. நான் பாவமே பண்ணல, நான் தப்பே பண்ணல, ஒருத்தன் கூட சொல்ல முடியாது. அப்ப தேவன் நினைச்சார் பிரதர், மறுபடியும் அவளை தூக்கி எடுக்கிறார், விடுவிக்கிறார், விடுவித்துக் கொண்டே இருக்கிறார். எதற்காக பிரதர்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படியாக. அந்த உயர்ந்த அடைக்கலத்தினுடைய ஆசீர்வாதத்தினுடைய ஒன்று என்னது? நீடித்த நாட்களினால் திருப்தியாவது. நீடித்த நாட்கள் மாத்திரம் இல்ல, நீடித்த நாட்களினால என்ன ஆகுது? என்னங்க, நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிரதர் போன உடனே உண்மையா பொய்யான்னு தெரியாது, நிறைய பாட்டிய மலையாண்டு சொல்லியிருக்காங்க, பிரதர் நான் சீக்கிரம் சாவணும்னு ஜெபம் பண்ணுங்க. அப்ப அவங்க நீடித்த நாட்களால திருப்தியா இருக்காங்களா? புரியுதா? நான் சாவட்டுன்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா அவர்கள் நீடித்த நாட்களினாலே திருப்தியா இருக்கிறாங்களா? நீடித்த நாட்கள்னால என்ன பண்றாங்க? துக்கப்படுறாங்க, துயரப்படுறாங்க. அவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக தோணவில்லை. ஏன்னா நடக்கிற காரியம் எல்லாம் வேற மாதிரி இருக்குது. இப்ப வசனம் போதிக்கிறது என்ன? நீடித்த நாட்களினாலே திருப்தியாக்குவது. எல்லாம் எனக்கு நலமாய் நடக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன? ஆதியாகமம் 15 ஆபிரகாமை பார்த்து சொன்னார், சமாதானத்தோட பிதாக்கள் அண்டி சேருவாய். அது கொடுத்த வாக்குத்தத்தம். அப்ப அவனுக்கு இஸ்மவேல் கூட பிறக்கல. அப்பே சொல்லிட்டா, நீ சமாதானத்தோட பிதாக்கள் அண்டி சேருவாய். அப்படின்னா நாளைக்கு சாவ போறான்னு அர்த்தம் இல்ல. நீ சாகும் போது உன் மரணம் எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம் பிரதர்? தூங்கும் போதே எப்படி செத்துருவார்? அப்படியா? எப்படி மறிக்கிறான் என்பதல்ல ஐயா, மரணத்துக்கு அவர் பிரிப்பேர் ஆயிருப்பார்னு அர்த்தம். அவர் சமாதானத்தோடு மறிப்பார் அர்த்தம். வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் பார்த்துட்டு அவர் ஒரு முடிவுக்கு வந்திருப்பார். இனி நான் போதுங்கிற முடிவு. நான் சாவட்டுன்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றது வேற, ஆண்டவரே இனி போதும் நான் நிறைவாய் வாழ்ந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, அது வேற. அவங்க சாவட்டுன்னு ஏன் ஜெபம் பண்ண சொன்னாங்க? பிரச்சனை ஓவர் ஆயிடுச்சு. இவரை திருப்தியா வாழ்றவன் சாவட்டுன்னு சொல்ல மாட்டான், ஆண்டவரே நான் நிறைவா இருக்கிறேன், என் வாழ்க்கை இனி போதும்னு சொல்லி நினைப்போம். அதான் ஆண்டவரை கர்த்தர் நமக்கு சொல்ல, திருப்தியாக்கத்தக்கதாக நீடித்த நாட்கள் மாத்திரமல்ல, அந்த நீடித்த நாட்களில குடும்பத்துல, மற்ற காரியத்துல, சரீரத்துல அவர்கள் திருப்தியா இருக்கிறார்கள் என்று அர்த்தம். 3 வகையான ஆசீர்வாதம் நமக்கு வேணும். ஒன்னு பூமிக்குரிய ஆசீர்வாதம், அது செல்வம் பணம் சம்பந்தப்பட்டது. 2வது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். 3வது சரீரத்துக்குரிய ஆசீர்வாதம். இந்த 3 இல்லைன்னா வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது? திருப்தி பட முடியாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கண்டிப்பா வேணுமா பிரதர்? ஆமா. இல்லைன்னா உன் இருதயம் சமாதானம் இல்லாம கலங்கி போன கொலை மாதிரி இருக்கும். கட்டா முட்டான்னு ஒரே சத்தமா இருக்கும். அது யாரோ கலக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் நிம்மதியா இருக்காது. சில சொல்லுவாங்க, நீங்களே சில அனுபவி கூட செஞ்சிருப்பீங்க, ஒண்ணுமே நடந்திருக்காது, ஆனா கலக்கமா இருக்கும். என்னன்னே புரியல அப்படிமோ. அதே மாதிரி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மணித்துளியும் இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சுடுங்க. அப்படி நினைக்கும் போது, அப்படி சமாதானம் இல்லாம இருக்கும்போது, ஏதோ ஒன்று என்னை அழுத்தி கொண்டிருக்கும் போது கர்த்தர் வந்து நமக்கு விடுதலை தந்துடுறாரு. அதனால நிம்மதியா இருக்கிறோம். அதே லைஃப் லாங்கா போயிட்டே இருந்தா என்ன ஆகும்னு யோசிச்சுடுங்க. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, ஐயோ அதை விட செத்து போனாலே நலமா இருக்கும். நீடித்த நாட்கள் மாத்திரமல்ல, நீடித்த நாட்களினாலே உண்டாகிற திருப்தியானதொரு வாழ்க்கை, அது கர்த்தருடைய உயர்ந்த அடைக்கலத்தினுடைய ஆசீர்வாதத்தில் ஒன்றாக வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. நான் கடந்து போகும்போது ஆவி என்ன சொல்ல, நல்லா கவனிப்பா, திருப்தியாக்கி, அந்த வார்த்தையை கவனின்னு சொல்றார். அதனால நான் கூட சொல்றேன், நீடித்த நாட்கள் மாத்திரமல்ல, அந்த நீடித்த நாட்களினாலே திருப்தியாக்கப்படுகிறதான ஒரு ஆசீர்வாதம், அது தேவனுடைய உயர்ந்த அடைக்கலத்தினுடைய ஒன்றா இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமானது இதுதான், ரட்சிப்பிலே காத்து கொள்ளப்படுகிற அனுபவம். ரட்சிப்பிலே காத்து கொள்ளப்படுகிற அனுபவம்.
ஆண்டவரே, அந்த ரட்சிப்பை காப்பதற்கு தேவன் எனக்கு என்ன வச்சிருக்கிறார்? நான் எப்படி அந்த ரட்சிப்பை காத்துக் கொள்வது? ஆண்டவருடைய ரட்சிப்பை நான் எப்படி பெற்றுக் கொள்வது? இறுதி வரை முற்று முடிய என் வாழ்வினுடைய இறுதி வரை எப்படி நான் அதை பாதுகாப்பது? அதற்கு கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறார் என்று நாம் யோசிக்கும் போதுதான் பழைய ஏற்பாடு காலத்தினுடைய அடைக்கல பட்டணத்தை தேவனாய் கர்த்தர் காண்பித்தார். என்னாகும் 35. இந்த 35ஆம் அதிகாரம், உபாகம் 19, யோசுவா 20, இந்த 3 அதிகாரமும் இந்த அடைக்கல பட்டணத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதான அதிகாரங்கள். உபாகம் 19, யோசுவா 20. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நீங்க போய் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்னாகும் 35. அதுல யோசுவா 20 அதிகாரத்துல 6 பட்டணங்களும் என்னென்ன பட்டணங்கள் என்பது முதற்கொண்டு எழுதப்பட்டிருக்கும். யோர்தானுக்கு இந்த பக்கம் 3, யோர்தானுக்கு அந்த பக்கம் 3. ஏன் பிரதர், கால தாமதம் ஆயிடக்கூடாது, சீக்கிரத்திலே அடைக்கலத்துக்குள்ள வரணும் என்பதை தேவனாய் கர்த்தர் விரும்பி இரட்டிப்பான நன்மையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம் உங்களுக்கு நன்றாய் தெரியும். சொல்லுங்க பாப்போம். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்னைக்கே தருவேன். அது ரொம்ப அர்ஜென்டா தேவன் விரும்புவது. அது கர்த்தர் சொன்ன ஆலோசனை என்னன்னு தெரியுமா? முந்தின வசனத்துல நம்பிக்கையுடைய சிறைகளே ஆரனுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அப்ப அரணுக்குள்ள வராம நம்பிக்கையுடைய சிறைகள் என்ன அர்த்தம் பிரதர்? சிறையிருப்புல தான் இருக்கிறோம், பட் விசுவாசத்தோடு இருக்கிறோம் அர்த்தம். நம்பிக்கை இல்லாத சிறைகளும் இருக்குது, நம்பிக்கை உடைய சிறைகள் இருக்கிறது. அப்ப நான் சிக்கிட்டேன் பிரதர், ஆபத்துல சிக்கி இருக்கிறேன், அல்லது நான் சிறைப்பட்டு இருக்கிறேன், அல்லது பாவத்துல சிக்கி இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, உங்கள ஒரு கூட்டம் என்னச்சுன்னு கேட்டீங்கன்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அது நம்பிக்கை இல்லாத சிறையா இருக்கும். ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன பிரதர், இன்னும் சில காரியம் எனக்குள்ள மாற்ற வேண்டியது இருக்கிறது, சிறைக்குள்ளதான் இருக்கிறேன், ஆனா எப்படி இருக்கிறேன்? நம்பிக்கையுள்ள அந்த சிறையா இருக்கிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எப்படியே கர்த்தர் என்னை மீட்டுருவாரு, கர்த்தர் என்னை எப்படி ஆசிரியச்சு கொண்டு வந்துருவாரு, இதுல இருந்து தேவனை என்ன பண்ணிடுவாரு, தூக்கி கொண்டு வந்துருவாரு, நம்பிக்கை இருக்கு. அந்த சிறைகளை பார்த்தா சொன்னார், அரணுக்குள்ள வா. அரணுக்குள்ள வந்தா இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்னைக்கே நான் தருகிறவனா இருக்கிறேன். அப்படிப்பட்ட அரணாகத்தான் இந்த அடைக்கல பட்டணத்தை தேவனாய் கர்த்தர் பழைய ஏற்பாடு காலத்தில் அவர் உருவாக்கினார். 6 பட்டணம் சீக்கிரமாய் ஜனங்களுக்கு வர்றதுக்கு வசதியாக. யோர்தானுக்கு இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3. இந்த 6 பட்டணங்களும் லேவியர்களை மையப்படுத்தி தேவனாகிய கர்த்தராலே கொடுக்கப்பட்ட ஒன்றாய் இருந்தது. லேவியர்களை மையப்படுத்தி, பைபிள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். 12 கோத்திரத்துக்கும் ஆண்டவராய் கர்த்தர் சொத்துக்களை பிரிக்கும் போது லேவி கோத்திரத்துக்கு சொத்து என்ன செய்யல, கொடுக்கல. ஆனா அப்ப அப்படியே விட்டாரா பிரதர் அவங்களை கேட்டீங்கன்னா, அப்படியே விடல. இந்த 35 அதிகாரத்துல எல்லா 12 கோத்திரத்தையும் பார்த்து, நீ 48 பட்டணங்களை யாருக்கு உருவாக்கணும்? லேவி கோத்திரத்துக்கு 48 பட்டணங்களை உருவாக்கணும். அந்த பட்டணத்தை சுற்றி குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மைல் இருந்து 1/4 மைல் வரைக்கும் சுற்றி வர இடங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கணும், விடப்பட்டிருக்கணும். அந்த இடங்கள் பட்டணத்துக்கு உள்ளே இருக்கும், வெளியே இருக்கும். அந்த பட்டணங்கள்ல லேவியர்கள் தங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை என்ன செய்வாங்க, பெற்றுக்கொள்வார் சொல்லி ப்ராப்பர்ட்டியை தேவனாய் கர்த்தர் வகுத்தார். அதாவது எப்படி கேட்டீங்கன்னா, நீங்கள் அவர்களுக்கு கொடுப்பது அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்கிற நிலையில பல இடத்துல திரும்ப சொன்னார், லேவியருக்கு நான் தான் சொத்துனார். இதுல பாத்தீங்கன்னா 8ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். நீங்கள் இஸ்ரவேலின் புத்திரின் சுதந்திரத்திலிருந்து அந்த பட்டணங்களை பிரித்து கொடுக்கும் போது எங்கிருந்து பிரிச்சு கொடுக்கணும்? இஸ்ரவேல் புத்திரின் சுதந்திரத்திலிருந்து. இஸ்ரவேல் புத்திரனா யாரு? 12 கோத்திரம். 12 கோத்திரத்திலிருந்து நீங்கள் அவளுக்கு பிரித்து கொடுக்கும் பொழுது அதிகம் உள்ளவர்களிடத்திலிருந்து அதிகமும், கொஞ்சம் உள்ளவர்களிடத்திலிருந்து கொஞ்சமும் பிரித்து கொடுக்க வேண்டும். அவரவர் சுதந்திரித்துக் கொண்ட சுதந்திரத்தின்படியே தாங்கள் பட்டணங்களில் லேவியருக்கு கொடுக்க கடவர்கள். யார் நிறைய வச்சிருக்க நிறைய கொடு, யார் கம்மியா வச்சிருக்கிற கம்மியா கொடுன்னு கர்த்தர் பிரிச்சார். யார் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வசனம் ஒண்ணுமே சொல்லல. கம்மியா இருந்தா கம்மியா கொடு, நிறைய இருந்தா நிறைய கொடு. நீ கொடுக்காம யாரும் இருக்கக்கூடாது என்பதுதான் அதுல கர்த்தர் நமக்கு சொல்லுவது. அப்ப இந்த இடத்துல ஏன் இந்த பட்டணங்களை உருவாக்கினாரு? 6 பட்டணங்களுடைய நோக்கம் என்ன? இந்த 48 பட்டணங்களை கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? ஏன்
பாவிகளை கொண்டு வந்து அடைக்கலத்திற்காக தேவனாய் கர்த்தர் இப்படி கொண்டு வந்து சேர்த்தாரு. ஏன் லேவியரோட சேர்த்து வச்சாரு? இதெல்லாம் கேள்வி. இந்த 6 பட்டணத்தை கர்த்தர் எங்க வேணாலும் வச்சிருக்கலாம் இல்லையா? இங்க பட்டணத்துக்குள்ள போனா அவனை கொல்லக்கூடாது. பழைய ஏற்பாட்டினுடைய காரியம் என்ன? ஒருத்தன் செத்தான்னா அவன் சம்பந்தப்பட்ட சொந்தக்காரன் யாராவது ஒருத்தன் அதற்கு பழி வாங்கலாம். அது பழைய ஏற்பாட்டினுடைய முறைமை. அண்ணனோ தம்பியோ எந்த சொக்காரனோ அவனுடைய மரணத்திற்காக பழி வாங்கலாம். ஆனா இந்த பட்டணத்துக்குள்ள போனா என்ன செய்யக்கூடாது? பழி வாங்க கூடாது. கர்த்தர் வச்சவரு எதற்காக? அது எங்க வேணாலும் வச்சிருக்கலாமே. எதுக்கு லேவியரோட கொண்டு வந்து வச்சாரு? வச்ச ஒரு கண்டிஷன் வேற ஏன் போட்டாரு? இதெல்லாம் உங்க சிந்தனைக்கா நான் விடுறேன். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கொடுக்கணும், எப்படி எல்லாம் கொடுக்கணும், அந்த 1ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா 8ஆம் வசனம் வரைக்கும் லேவி புத்தருக்காய் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. என்னென்னலாம் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எத்தனை பட்டணத்தை கொடுக்கணும், எவ்வளவு இடத்தை விடணும். 4ஆம் வசனத்தில் 1500 ஃபீட்ன்றார், 0.25 மைல். 5ஆம் வசனத்தில் இல்ல 3000 முழங்கிறாரு, 2000 முழன்றாரு. அது என்ன பிரதர்? 3000 அடி, கிட்டத்தட்ட 1/2 மைல். கிலோமீட்டர்ல மைல் தான் கணக்கு. இவ்வளவு தூரத்துக்கு என்ன இருக்கணும்? கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டருக்கு என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க அவருடைய சொத்துக்களா இருக்கணும். இப்படி எல்லாம் ஆண்டவரை கர்த்தர் பட்டியல் போட்டு அங்கே அவர் சொல்லுவது எழுதப்பட்டிருக்கு. சொல்லிட்டு கடைசியா சொன்னார் பாருங்க. இப்ப யாராவது வாசிக்கலாம். 25ஆம் வசனம். கொலை செய்தவனை பழிவாங்கிறவருடைய கைக்கு தப்புவித்து அவன் ஓடி போயிருந்த அடைக்கல பட்டணத்திற்கு அவனை திரும்ப போகும்படி செய்ய கடவர்கள். பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியன் மரணம் அடையும் மற்றும் அவன் அதிலே இருக்க கடவன். அப்ப ஒவ்வொரு பட்டணத்திலும் யார் இருந்தா? ஆசாரியர் இருந்தாங்க, லேவியர் இருந்தாங்க. அவன் மரணிக்கிற வரை அங்கதான் இருக்கணும்ன்றார். அவன் செத்த பிறகு வெளியே வரலான்றார். அதனுடைய நோக்கம் என்ன? புரியுதா? சாகர வரைக்கும் அங்கதான் இருக்கணும்னா இவங்க போனவங்க அங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அப்போ யாருக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க? யாருக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க? ஆசாரியனுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு பிரதர்? பாவிகளை அடைக்கல பட்டணமாய் ஒன்றை உருவாக்கும் போது அதை லேவியர், பிரதான ஆசாரியர், ஆசாரியர்கள் அவர்கள் வசமாய் கொண்டு ஒப்புவித்தார். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது பிரதான ஆசாரியன் யாரு? இயேசு கிறிஸ்து. அவருடைய மரணத்துக்கு பிற்பாடு என்ன உண்டாகுது? என்ன உண்டாகுது? அவருடைய மரணத்துக்கு பிற்பாடு என்ன உண்டாகுது? பழைய ஏற்பாட்டுல பிரதான ஆசாரியனுடைய மரணத்துக்கு பிற்பாடு என்ன உண்டாச்சு? விடுதலை உண்டாச்சு. யாருக்கு? அந்த பாவிக்கு, அடைக்கல பட்டணத்துக்கு வந்த பாவிக்கு விடுதலை உண்டாச்சு. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு பின்னாடி என்ன உண்டாச்சு? மீட்பும் விடுதலை உண்டாச்சு. எப்படி உண்டாச்சு பிரதர்? அது வரைக்கும் அவங்க எங்க வைக்கப்பட்டிருந்தாங்க? அடைக்கல பட்டணத்தில் வைக்கப்பட்டிருந்தாங்க. இப்ப கலாத்தியர் புத்தகத்துக்கு வாங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 22 இருந்தே வாசிங்க. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றிய வாக்குத்தத்தம் யாருக்கு உண்டு? எல்லாருக்குமா? யாருக்கு உண்டு? விசுவாசம் உள்ளவர்களுக்கு பலிக்கும், மற்றவங்களுக்கு பலிக்காது. விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழே அடைத்து போட்டது. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். விசுவாசம் வருகிறதற்கு முன்னே. எதுக்கு முன்னாடி? இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி. வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக. எது வெளிப்பட போகுது? நல்லா புரிஞ்சு சொல்லுங்க. இல்ல 2ஆம் அறிவிப்பு தான் எழுதவே இல்லை. வெளிப்பட போகிற விசுவாசம் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து மூலமாய் கிடைக்க போகிற விசுவாசம். அதுக்கு முன்னாடி ஏகமாய் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். எதுக்கு கீழே பிரதர்? நியாய பிரமாணத்திற்கு கீழே. அப்ப அடைக்கல பட்டணத்தில் என்ன இருந்துச்சு பிரதர்? நிறைய சட்டத்திட்டம் இருந்துச்சு. அது அவனை உள்ள என்ன பண்ணி வச்சிருந்துச்சு? அடைத்து வைத்திருந்தது, உள்ள அடைச்சு வச்சிருந்துச்சு.
நிறைய சட்டத்தடி இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். என்ன உள்ள என்னெல்லாம் இருந்துச்சோ தெரியாது. எப்படியெல்லாம் நீ ஆசாரியர்களுக்கு சேவகம் பண்ணணும், லேவியருக்கு என்னெல்லாம் நீ வேலை பண்ணணும், வயக்காட்டுல என்ன வேலை செய்யணும், அதெல்லாம் நிறைய இருந்திருக்கும். நியாயப்பிரமாணம் என்ன பிரதர்? 600க்கு மேற்பட்ட சட்டத்திட்டங்கள் அடங்கிய புஸ்தகம், 10 கற்பனைகள் உட்பட. பைபிள்னா என்ன பிரதர்? முழுக்க முழுக்க சட்டத்திட்டங்கள் அடங்கியது. நான் எப்படி வாழ வேண்டும் என்கிற சட்டம் எங்க இருக்கு? பைபிளுக்கு. சட்டம் இல்லாம ஏதோ நான் ஃபெய்த்தா இருந்தேன் பிரதர், அப்படியே எனக்கு விடுதலை வந்துச்சு பிரதர், அப்படியே வாழ்ந்தெல்லாம் போய் சொல்ல முடியாது. இந்த சட்டம்லாம் என்ன பண்ணிச்சு பிரதர்? காவல் பண்ணிருச்சு. எப்படி கேட்டீங்கன்னா, ஏகமாய். எப்படி ஏகம் பிரதர்? நீ பாவி என்கிற ஒன்றை எனக்குள்ளே கொடுத்திருந்தது. ஏகமா எனக்கு சொல்லிட்டே இருந்துச்சு நியாயப்பிரமாணம். பைபிள் வாசிக்க வாசிக்க நீங்க அதுல சரியில்லைன்னா உங்ககிட்ட அந்த வசனம் என்ன பேசும்? எதுங்க முதல்ல குத்தம்? அதுக்குள்ள வரும். எது முதல்ல குத்தம்? பைபிள் வாசிக்கிறோம். வாசிக்கும் போது நீங்க எதுக்கெல்லாம் இன்னும் கீழ்ப்படியாம இருக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு குத்தம். உங்களை பார்த்து என்ன சொல்லலாம்? நீ இந்த காரியத்தில் நீ யாரு? பாவின்னு சொல்லலாம். இப்ப நல்லா, இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தசம பாகத்தை பத்தி நான் பேசுறேன்னு வைங்களேன். உங்களை 10 பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நீங்க யாரு? தசம பாகத்தை கொடுக்கிற ஆளுங்க. சந்தோஷமா இருக்கும். மீதி பேருக்கலாம் என்ன செய்யும்? குத்தும் கொடையும். அப்ப யாருக்கு பிறகு குத்தும் பிரதர்? யாரு குறைவுள்ளவர்களோ அந்த குறிப்பிட்ட காரியத்தில் அவர்களுக்கு குத்தும். பேசிக்கிட்டே இருக்கிறேன், தசமபாகத்தை பத்தி ரொம்ப அடி சந்தோஷமா இருக்கிறாரு. இப்ப தசமபாகத்தை விட்டு அடுத்தது பேசுறேன், பாவத்தை குறிச்சு பேசுறேன். 10 நிமிஷம் சந்தோஷமா இருந்தவருக்கு இப்ப குத்துது. ஏன்னா தசமபாகம் கொடுத்தா அவர் எங்க இருக்காரு? நான் பேசுற அந்த குறிப்பிட்ட பாவத்துல இருக்கிறார். அப்ப எது பிரதர் என்ன குத்துன்னு கேட்டீங்கன்னா, எதுல நீ குறையா இருக்கிறீங்களோ அதை குறித்து பேசும்போது குத்தும். மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த குறிப்பிட்ட குறைய சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா கோபம் வரும். கரெக்டா? என்னங்க, வாய் பேச முடியாது ஊமைட்ட போய் மூக்குல இப்படி கை வச்சீங்கன்னா அவங்களுக்கு என்ன வரும்? ஏன் பிரதர்? அந்த குறை உங்களுக்கு இருக்குது. அதனால அவர்களை அந்த குறிப்பிட்ட காரியத்தை சொன்னா அவங்களுக்கு என்ன வருது? கோபம் வருது. அப்போ உங்களுக்கு கோபம் வந்தா என்ன அர்த்தம்? அந்த குறை இருக்குன்னு அர்த்தம். அந்த குறிப்பிட்ட காரியத்துல நீங்கள் குறை உள்ளவளா இருக்கிறீன்னு அர்த்தம். அதனால குத்துது. அப்ப நியாயப்பிரமாணம் என்ன சொல்லிச்சு? இதை செஞ்சா தப்பு, இதை செஞ்சா தப்பு, இப்படி பண்ணா தப்பு, அப்படி பண்ணா தப்பு. என்னை பாவி 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 என்று ஏகமா என்னை என்ன பண்ணிச்சு? கூட்டி சேர்த்து அடைக்கல பட்டணத்துக்குள்ள உள்ள இருக்கிற மாதிரி உட்கார வச்சிருந்தது. வாசிக்கலாம் இப்பொழுது 24ஆம் வசனத்துல, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்துல வழி நடத்துகிற உபாத்தியா இருந்தது. அது என்னை கூட்டிட்டு போய் இயேசு கிறிஸ்துவ கடைசி டெஸ்டினேஷன்ல கொண்டு விட்டுருச்சு. கிறிஸ்துவண்டை வழி நடத்துகிற வாத்தியார் அது. நியாயப்பிரமாணத்தின் முடிவாக கிறிஸ்து இருக்கிறார் என்ன அர்த்தம்னா இதான் அர்த்தம். அதோட நியாயப்பிரமாணம் ஒளிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்ல. இந்த ரோடு எங்க போகும் பிரதர்? அந்த எண்டு எந்த ஊரோ அதான். குளம்பேட்டில் போய் ஏறினீங்கன்னா அது நேரம் எங்க போகுது பிரதர்? நேரா கன்னியாகுமரியில போய் முடியுது. கரெக்டா? அப்ப ரோடோட டெஸ்டினேஷன் எங்க? கன்னியாகுமரி. அப்ப நியாயப்பிரமாணம் எங்க கூட்டிட்டு போகுது பிரதர்? முடிவுன்னா அதுதான். அதோட ரோட பேத்து தூர போட்டு இருந்தான்னு அர்த்தம் இல்ல. அது வெளியே இன்னொருத்த என்ன செய்யணும்? நியாயப்பிரமாணத்தோட முடிவுனா இனிமேட்டு சட்டத்திட்டமே தேவையில்லைங்க அப்படி சொல்லக்கூடாது. நியாயப்பிரமாணம் என்ன ஒரு வழியாக எங்க கூட்டிட்டு போகுது? இயேசு கிறிஸ்து கிட்ட கூட்டிட்டு போகுது. நீங்க போனோம்னா ரோட்டை பேத்தற முடியாது. இன்னும் நிறைய பேர் ரோட்ல என்ன செய்ய இருக்கு? இன்னும் நிறைய பேரு வர வேண்டி இருக்கு. ஒருவேளை நீங்க இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு போறது வேண்டிய எந்த குறையும் இல்லை, நான் பரிசுத்தவான்னா உங்களுக்கு நியாயப்பிரமாணம் தேவையில்லை. இல்ல பிரதர் இருக்குது அப்படின்னா இன்னும் நியாயப்பிரமாணம் இன்னும் தேவை இருக்குன்னு அர்த்தம். நல்லா புரிச்சு சொல்லுங்க. முடிவா இருக்கு பிரதர், அதோட நியாயப்பிரமாண சாப்டர் முடிஞ்சிச்சு இல்ல. அந்த ரோடு வேணும். அந்த ரோடு தான் என்ன செய்து என்னை கொண்டு போய் கிறிஸ்துவண்டை சேர்க்கிறது. அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சதில்ல, நடந்துகிட்டே இருக்குது. நேற்று ஒருத்தர் போனாரு, இன்னைக்கு ஒருத்தர் போறாரு. நாளைக்கு அந்த நியாயப்பிரமாணத்துடைய ரோட்டு வழியே முடிவாகிய எங்க வந்து சேருவார்? இயேசு கிறிஸ்துவண்டை இன்னொருத்தர் வருவாரு. அப்ப பைபிள் சட்டத்திட்டம் தேவையா பிரதர்? கடைசி வரை எனக்கு தேவை.
அது எனக்கு ஒரு உணர்வை தருகிறது, பாவ உணர்வை தருது. இல்ல தப்பு பண்ணிட்டேன் சொல்லிட்டே இருக்குது. என்னை அழகாய் கூட்டிட்டு போய் எங்க சேர்க்குது? பாவ உணர்வு வந்துச்சுன்னா என்ன பிரதர், அடுத்து என்ன தோணும்? விடுதலை ஆகணும்னு தோணும் இல்லையா? ரட்சிக்கப்பட்டவனுக்கு என்ன தோணும்? ரட்சிக்கப்பட்ட உடனே அடுத்து ஆவியானோட அபிஷேகம் வேணும்னு தோணும். அப்புறம் அபிஷேகம் பெற்ற உடனே என்ன தோணும்? வரங்கள் வேணும்னு தோணும். தோணிட்டே தான் இருக்கும். அடுத்தடுத்தத வாஞ்சித்துக்கிட்டே இருப்போம். அடுத்தடுத்த காரியத்தை நோக்கி நகர்ந்துகிட்டே இருப்போம். அப்ப பாவ உணர்வு என்ன செய்து பிரதர்? வந்த உடனே எனக்கு விடுதலை வர்றது எப்படி? ஒருத்தர் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதை வழிகாட்டுகிறது யாரை நோக்கி? யாரை நோக்கி? கிறிஸ்துவை நோக்கி வழிகாட்டுது. அப்போ அங்க பிரதான ஆசாரியன் மரிச்சும் போதுதான் அங்கே உள்ள இருந்த பாவிக்கு விடுதலை வந்துச்சு. இப்பொழுது பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து மரிச்சதுனால உங்களுக்கு எனக்கு விடுதலை வருது. அப்ப நான் யாரு கூட இருக்கணும் பிரதர்? எப்படி பயணிச்சா எனக்கு அந்த நான் ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ளலாம்? எங்க விடுதலை பெற்றீங்களோ அவரோடு பயணிச்சா உங்களுக்கு ரட்சிப்பை காத்துக்கொள்ளலாம். யார் உனக்கு விடுதலை இருந்தா? விடுதலை பெற்றிருந்தீங்கன்னா கிறிஸ்துன்னு சொல்ல முடியும். விடுதலையே பெறலன்னா என்ன சொல்ல முடியும்? அப்படின்னா இன்னும் நீங்க பாவ உணர்வே அடையலன்னு அர்த்தம். வசனமே இன்னும் தெரியலன்னு அர்த்தம். பைபிளுடைய சட்டதிட்டங்கள் தெரியலன்னு அர்த்தம். அப்படி தெரியாம எத்தனை பேர் இருக்கிறாங்க? நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறேன் எதை வச்சு சொல்றேன்? வாஞ்சியா இருக்கிறேன் எதை வச்சு சொல்றேன்? கர்த்தருக்காக என்ன விட்டுருக்கிறீங்க, என்ன அர்ப்பணம் பண்ணிருக்கிறீங்க, எவ்வளவா நீங்க ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க, அதை நினைச்சீங்கன்னா அந்த அன்பினாலே உண்டாகிற விசுவாசத்தினாலே உங்களுக்கு விடுதலை வரும். அப்படி விடுதலை பெற்றீங்கன்னா ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டிய அவசியம். அது தேவனுடைய உயர்ந்த அடைக்கலத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியது. அங்கதான் வைக்கிறாரு, அங்கதான் பாதுகாக்கிறாரு. நீடித்த ஆயுளினாலே நம்மை என்ன செய்யறாரு? திருப்தியாக்குறார். ஆயுசு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆயுசும் பலனும் இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம் தன்னால என்ன ஆயிரும்? வந்துகிட்டே இருக்கும். அது தேவனிடத்திலிருந்து கிடைக்க பெறுகிற நன்மையா இருக்கிறது. அப்ப வசனம் சொல்லுகிறபடி அவன் என் மீது வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியால். இது அங்க அடுத்து சொல்லப்படுற கண்டிஷன். எப்படி பிரதர் அறிய முடியும்? அவரோடு அந்த அடைக்கணத்தில் இருந்தா அவரை பற்றி அறிஞ்சு கொள்ளலாம். தெரிந்து கொள்ளுதல் வேற, அறிந்து கொள்ளுதல் வேற. இன்னைக்கு யாராவது ஃபர்ஸ்ட் நம்ம சர்ச்சுக்கு யாராவது வந்திருந்தாங்கன்னா, ஏன் பிரதர் அவன் என்ன தெரிஞ்சுக்கிட்டா ஆனா அறியல, விளக்குதான் விளங்கலையா? அறிந்து கொள்ளுதல் எப்படி பிரதர்? அவர் கூட பயணிச்சாதான் தெரியும் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, எதுக்கு கோபம் வரும், எதுக்கு வைராக்கியம் காமிப்பாரு, அது தெரியணும் இல்லையா? என்னங்க கூட இருக்கிற மனைவியும் மகனுக்கு நல்லா தெரியும், மகனுக்கு நல்லா தெரியும் கர்த்தருடைய காரியம்னா இப்படி வைராக்கியமா நிற்பாரு, எதுல சரின்ட்டு போவாரு, எதை ஒத்துக்கொள்ள மாட்டாரு, தெரியணும் இல்லையா? இவர் எந்த காரியத்தில் அமைதியா போவாரு, எதுக்கு கோபம் வரும், எல்லாம் தெரியணுமே. அப்ப அறிந்தபடியினாலே உயர்ந்த அடைக்கலம். அந்த உயர்ந்த அடைக்கலனாலே அவர் கூட இருக்காம யாராலும் அவரை அறியவே முடியாது. கர்த்தரோட பயணிக்காம நீங்க எப்படி அறிவீங்க? வாய்ப்பே கிடையாது. அவர் அறிஞ்சு கொள்ளணும், அவரோட பயணிச்சாகணும், அவரோட பேசி ஆகணும், அவரோட பழகி ஆகணும். பேசி பழகிட்டே இருக்கும்போது தப்பு பண்ணவன அன்னைக்கு திடீர்னு ஆண்டவர் உங்க மேல நைட்டு செபிக்க உட்காரும் போது பாதரட்சிகளை எறிவார். செருப்பால் அடிப்பாரு, உங்களுக்கு வந்துடும்ல, அதனால இப்படி சொல்றேன். பாதரட்சிகளை எறிவார் வசனத்தின்படி. ஓஹோ, இது கர்த்தருக்கு நினைச்சல. அது உறவாடினா தானே தெரியும். உறவாடினாதான் ஓஹோ கர்த்தர் உணர்த்துவார். இன்னைக்கு நீ இந்த காரியம் பேசினியே அது சரியானதா, இன்னைக்கு இந்த நபரோடு தொடர்பு கொண்டியே அது சரியானதா, கர்த்தர் விலக்கி வச்சிருந்த அந்த குறிப்பிட்ட பாவத்தை மறுபடியும் இன்னைக்கு புதுப்பிச்சியே அது சரியானதா கேட்பார்ல. என்னங்க வேண்டான்னு விளக்குறங்க சிலத மறுபடியும் புதுப்பிக்கிறோம்ல. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு. இங்க இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு இந்த புதுப்பிக்கிற என்கிற வார்த்தை ரொம்ப அவசியமா இருக்குது. அதனால கர்த்தர் சொல்றாரு. வேண்டான்னு தள்ளி வச்சிருக்கிற சிலத புதுப்பிக்க ட்ரை பண்றீங்களே. ஏன்? அப்ப தேவனோடு இருந்தீங்கன்னா நைட்டு கேட்பாரு, ஏன் எதுக்கு ட்ரை பண்ற, எதுக்கு நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற, அந்த நம்பர் ஒன்னை ஏன் பிளாக் பண்ணிருக்குன்றத மறுபடியும் ஏன் ஆராய்ச்சி பண்ற, வேற ரூட்ல ட்ரை பண்ணி ஏன் பாக்குற கேட்பார்ல. கேட்பாரு. எப்ப கேட்பாரு பிரதர்? அவர் கூட இருந்தீங்கன்னா கேட்பாரு, எல்லாம் கேட்க மாட்டாரு. இப்ப நான் இருக்கிறோம், என் கூட இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். தொலைவா இருந்தீங்கன்னா நான் எப்படி கேட்பேன்? யார் ஐக்கியமா இருக்கிறாரோ அவர் இடத்துல தான் கர்த்தர் பேச முடியுங்க. நீங்க ஐக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தர் எப்படி பேசுறது? அவர் கூட இல்லாம எப்படி அந்த உயர்ந்த அடைக்கலத்தினுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீங்க? அதனால சொன்னாரு,
அவனை நாமத்தை அறிந்தபடினாலே அவனுக்கு நான் உயர்ந்த அடைக்கலத்தை நான் கொடுப்பேன். என்ன நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க? கர்த்தரை குறித்து அவருடைய விருப்பு வெறுப்பு என்ன? உங்களை குறித்து அவருடைய நோக்கம் என்ன? உங்களை குறித்த தரிசனம் என்ன? உங்களை ஏன் ரட்சித்தாரு? உங்களை ஏன் அபிஷேகித்தாரு? இதை குறித்து ஏதாவது ஒண்ணு ஒரு கிளியாரிட்டி உங்க வாழ்க்கையில் இருக்குதா? ஒன்ன யோசிங்க. என்னை ஏன் தேவன் தண்டிச்சாரு? எனக்கு ஏன் இந்த இழப்பை கொடுத்தாரு? அதை குறித்து ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு இருக்கா? ஏன் இல்ல பிரதர்? இல்லனாலே கர்த்தர் உங்களோட உறவாடலன்னு அர்த்தம். இல்லைன்னா கர்த்தர் தெளிவா சொல்லுவார், இதுக்குதான். வசனம் என்ன சொல்லுது பிரதர்? அவரோடு அறிந்து, அவரோடு உறவாடி, அவரோடு ஐக்கியப்பட்டு வாழ்ந்தா உயர்ந்த அடைக்கலத்தோட அனுபவத்தை பார்ப்பீங்க. அவரை அறிய வாழ்க்கையில உயர்த்தப்படுவீங்க. அவரை அறிய எப்படி அறிய முடியும் பிரதர்? கூட இருக்காம அறிய முடியாது. கூட இல்லாம தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அப்ப சாதாரணமா பிரதர் 99 சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணிட்டேன், அவன் என் மீது வாஞ்சியா இருக்கிறபடினால் விடுவிப்பேன், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் 10 முறை முட்டி நீங்க மனப்பாடமா சொன்னாலும் உங்க வாழ்க்கையில் நடக்காது. இதை நிறைவேற்றி பாருங்க, நடக்கும். வாழ்க்கையில நிறைவேற்றுறதுக்கு என்ன வழியோ அதை பின்பற்றும்படியாக யோசிங்க. அதான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தரும். ஆண்டுடைய சமூகத்துல வந்து ஒரு மணி நேரம் பிரசங்கத்தை கேட்க முடியல, வீட்டுல உட்காந்து வாசிக்கிறதும் இல்ல, சவமும் பண்றது இல்ல, வர்றதே ஜெபிக்கிறது எங்க பிரதர்? இந்த வாரத்துல ஒரு நாள் 2 மணி நேரம். வீட்டுல உங்களுக்கு கத்திருக்கிற உறவு எனக்கு தான் தெரியுமே, தெரியாமலா இருக்கேன்? எல்லார பத்தியும் தெரியும். அப்ப இதுல கூட ஒரு அர்ப்பணிப்பு ஒப்பு கொடுத்தல் இல்லைன்னா எப்படி ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க? வெறுமனை வசந்த் வாசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஊழியக்காரர் ஒரு இடத்துல அசிஸ்டன்ட் பாஸ் சொன்னார் தான், அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்புள்ள சபைகள்ல பிரதர் ஆதி காலத்து சபை மாதிரியே இல்லைன்னு பேர வேண்டியதான். முதல்ல ஆதி காலத்து சபை மாதிரி இருக்குதுன்னு கர்த்தர் ப்ரூவ் பண்றதே ஒன்ன போட்டுதான் ப்ரூவ் பண்ணுவாரு. பர்றா, ஆதி காலத்து சபை திரும்பிடுச்சு, ஃபர்ஸ்ட் போட நீ தான் பாத்துங்க. அதனால இப்படி எதையாவது எங்கேயாவது குறை சொல்லிட்டு போக கூடாது. அவர் போற இடத்துல அந்த உதவி பாஸ்டருக்கு அங்க ஏதோ பிரச்சனை, அதனால அவருக்கு பாஸ்டர் சரியா ஆவியல் நடத்தலைங்கிறக்காக என்கிட்ட சொல்றாரு. என்கிட்ட சொன்னா வேலைக்கு ஆகாம நான் தான் சொல்லுவேன் கேட்டா, முதல்ல ஒன்ன போட்டா இணைஞ்சிரும், கர்த்தருடைய வல்லமை எப்படி வேலை செய்யும் தெரிஞ்சிடும். அப்ப நல்லா புரிச்சு சொல்லுங்க. அப்படி போக முடியாது. கர்த்தருக்குள்ள அர்ப்பணம் பண்ணா விடுதலை வருது, ஆசீர்வாதம் வருது, ஒப்பு கொடுத்தல் அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அந்த அன்பும் அறிந்து கொள்ளுகிற அறிவும் நமக்குள்ள வரும்போது இந்த ஆசீர்வாதங்கள் உண்டாகும். அப்படி இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாம். அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். எல்லாரும் ஆசைப்படலாம். கிடைப்பதற்கான வழிகளை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த 3 வசனங்களும் தொடர்ச்சியான வசனங்கள். அவன் என் மீது வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை நான் விடுவிப்பேன். எப்படிங்க வாஞ்சியை வெளிப்படுத்துவது? தேவனிடத்துல பேசாம, கர்த்தரிடத்துல உறவாடாம எப்படி வாஞ்சியை வெளிப்படுத்துவது? எவ்விதமாய் வெளிப்படுத்துவது? ஒரு மனுஷனிடத்துல நான் அன்பா இருக்கிறேன்றதை ப்ரூவ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்றீங்க? என் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறேன் என்பதை எப்படி கர்த்தருக்கு விளங்க செய்வீங்க? எதெல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கீங்க? ஆண்டவரே எனக்கு இது வேண்டாம்ப்பா, உமக்காக நான் இதை விட்டுறேன், இதை விட்டு நான் வெளியே வரேன், இது உமக்கு பிடித்தமானது, ஆதலால் இதை நான் உமக்கென்று நான் நியமிக்கிறேன். அப்படி எதையெல்லாம் தேவனுக்காக அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக நீங்க எவ்வளவுமாய் அர்ப்பணம் பண்ணி இருக்கிறீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், ஆபத்துல நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து நான் கனப்படுத்துவேன். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை கர்த்தர் தெளிவா நடத்துறார். இதை செய்யாதே, இப்படி போய் என்று அவர் பாதைகளை வகுத்து கொடுக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற நீங்க ஒரு விஷயம் நினைச்சு பார்க்கணும். ஆண்டவரே, உண்மையாகவே அவ்விதமான காரியங்கள் எனக்குள்ள இருக்கிறதா? அன்பா இருக்கிறேன்னு சொல்லி போலியா சுத்திட்டு இருக்காதீங்க. செபிப்பதற்கும் வேதத்தை வாசிப்பதற்கும் நேரத்தை ஒதுக்குங்க. அவர் என்ன பேசுகிறார் என்பதை கவனித்து கேளுங்க. ஆராதிப்பதற்கான நேரத்தை ஒதுக்குங்க. கர்த்தர் அதையெல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். உயர்ந்த அடைக்கலத்தின் ஆசீர்வாதம் அவரை அறிகிற அறிவினாலே நமக்கு கொடுக்கப்படக்கூடியது. அந்த அறிகிற அறிவு நான் அவரோடு இருக்கிற போது எனக்கு உண்டாகிறது. எல்லா கொலை பாதகத்துக்கும் குற்றத்து நிமித்தமான தண்டனைகளுக்கும் தேவனாய் கர்த்தர் நம்மை தப்புவித்து
அவர் நம்மை அடைக்கலமாய் அந்த அடைக்கல பட்டணத்தில் வைத்தது போல அவர் வேலி அடைக்கிறார். என்னை ரட்சிக்கிறார், ரட்சிப்பின் பூரணத்துக்குள்ள நடத்துகிறார். நீடித்த ஆயுளினால் என்னை தேவன் திருப்தியாக்குவார். சடுதியான மரணங்கள் ஏராளம் பெருகிட்டே வருது. குறைந்த வயதுடைய மரணங்கள் திகில் கொள்ள வைக்கிறது. நோய்கள், பிரச்சனைகள் ஏராளமாயிட்டே இருக்குது. பரிதபிக்கிற குடும்பங்கள் ஏராளம். அதன் நடுவில் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஐயா, உன்னை நீடித்த ஆயுளினாலே நான் உன்னை திருப்தியாக்குவேன். நீடித்த ஆயுள் மாத்திரமல்ல, அது திருப்தியாக்கத்தக்கதான அந்த பலனை, அந்த தயவை தேவன் நமக்கு தருகிறவர். இந்த ரட்சிப்பை நான் காத்துக் கொள்வதனாலே எனக்கு கிடைக்க பெறுகிற பலன் அது, ஆசீர்வாதம் அது, அதுதான் ரிவார்ட். கர்த்தாவே, எனக்கு அந்த உயர்ந்த அடைக்கலத்தினுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். 2 காரியங்கள் இந்த சங்கீதத்தில் சொல்லுகிறேன். ஒன்று, ரட்சிப்பை காண்பிக்கிறேன் என்று. 2வது, நீடித்த ஆயுள்னாலே திருப்தியாக்கிறேன் என்று. அது எனக்கு பாத்திரமாய் மாறட்டும். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்லபிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற பிள்ளைகள் எதெல்லாம் தாங்கள் குத்தப்பட்டார்களோ, எதெல்லாம் தங்களை குறைவானவர் என்று கண்டார்களோ, அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து மனம் திரும்ப பலன் தார். உம்மை நேசிக்கிறவர்களாய், உம்மீது அன்பு பாராட்டுகிறவர்களாய், உமக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்களாய் தங்களை காத்துக்கொள்ள தேவனாய் கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டு. அந்த தயவு, கிருபை, இரக்கம் பிள்ளைகளுக்குள்ளே பூரணமாய் உண்டாகட்டும். எங்கள் சர்வ வல்லவர் தாமே துணை நின்று ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.